சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் அதோட பாட சுருக்கம். இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சார்புள்ளவை. ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் வேறு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இயக்க நிலையிலும், அதேபோல் இயக்க நிலையில் உள்ள பொருட்கள் வேறு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது ஓய்வு நிலையிலும் உள்ளன. ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் வேறு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இயக்க நிலையிலும், அதேபோல் இயக்க நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் வேறு நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது ஓய்வு நிலையிலும் உள்ளன. தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பதன் மூலம் ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுகிறது. தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பதன் மூலம் ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுகிறது. இவ்விசையானது உயிருள்ள மற்றும் உயிரற்ற புறக்காரணிகளால் செயல்படுத்தப்படுகிறது. விசையானது எதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறதுனா, உயிருள்ள அல்லது உயிரற்ற புறக்காரணிகளால் விசையானது செயல்படுத்தப்படுகிறது. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை அமைதி நிலைக்கோ இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து அமைதி நிலைக்கோ மாற்றலாம். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை அமைதி நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து அமைதி நிலைக்கோ மாற்றலாம். இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையையோ அல்லது இரண்டையுமே மாற்றலாம். இயங்கும் பொருளோட வேகத்தை, திசையை அல்லது ரெண்டையுமே மாற்றலாம். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு பொருளில் ஏற்படும் விசையானது பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சில விசைகள் தொடு விசையாகவும் சில விசைகள் தொடா விசையாகவும் செயல்படக்கூடியவை. சில விசைகள் தொடு விசையாகவும் சில விசைகள் தொடா விசையாகவும் செயல்படக்கூடியவை. சராசரி வேகத்தின் ஃபார்முலா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் S=d/t. வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர்/வினாடி. வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர்/வினாடி. சராசரி வேகம் மீட்டர்னா என்ன? கடந்த தொலைவு மீட்டரில் வரும், இல்லை கிலோமீட்டரில் வரும். வினாடி எடுத்துக்கொண்ட காலம் மணி நேரம், வினாடி இதிலெல்லாம் வரும். புக் பேக் கொஸ்டின்ஸு. வேகத்தின் அலகு மீட்டர்/வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேகம் தொலைவு/காலம். வேகம் தொலைவு/காலம். கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றன. கூற்று: கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர்/நிமிடம். ஒரு நிமிடத்திற்கு 1 கிலோமீட்டர் போகிறா. அப்போ கூற்று சரி. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் 1 மணின்னு இருக்குது. இது தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. சரியா தவறா? மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். சரி. மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னுமோ வலமும் இடமுமோ இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இல்லை, தவறு. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் கிடையாது. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் இயக்கத்தினை மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். இல்லை, மாறுபட்ட வேகத்துடன் இயங்குகிற இயக்கம் சீரான இயக்கம் இல்லை. வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபோட்டுகள் செயல்படும். சரி. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியினை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை தொடா இயக்கமாகும். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் சீரான இயக்கம். சுற்றி விட்டுட்டு இது பண்ணுறாங்க. சில நேரங்களில் சீரான இயக்கமாகவும் சில நேரங்களில் சீரற்ற இயக்கமாகவும் செயல்படுது. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடக்குமானால் சீரான இயக்கம். பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல் தொடாவிசை. தொலைவு மீட்டர்லையும் வேகம் வினாடிலையும் குறிக்கப்படுது. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் ஊசலின் அலைவு. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் பெயர் தொடாவிசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான காலம்னா கால ஒழுங்கு இயக்கம், சீரற்ற காலம்னா கால ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் அலைவு இயக்கம் எனப்படுகிறது. சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம்.
நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்கள் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட்.